ஸோ இது மாதிரி கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 8 to 9 இந்த 1 ஹவரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது கரெக்டான ஒரு வேர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது வந்து கண்டிப்பாக ஒரு கிளியரான வேர்ட் கிடையாது. அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டை ரியலாக பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ மெத்தட் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது மெத்தடு. ஸோ ஒரு வேலையை எப்படினாலும் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம மார்க்கெட்டில் மெத்தட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டுங்கிறது என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே மேலே போகும் இல்லை கீழே வரும், இல்லை எந்த டைரெக்ஷனும் போகாமல் சைட்வேஸில் இருக்கும். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் நம்ம சொல்லக்கூடிய வேர்டு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ட்ரெண்டு தான். ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ட்ரெண்டு. ட்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வரக்கூடிய ட்ரெண்டு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், தென் சைட்வேஸ். எவ்வளோ பெரிய குளோபல் மார்க்கெட்டாக இருந்தாலுமே இந்த 3 ட்ரெண்டை தவிர மார்க்கெட்டில் வேறு எந்த விதமான ட்ரெண்ட் இருக்க போகிறதில்ல. கரெக்டுங்களா? ஏன் இந்த ட்ரெண்டை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நம்மள மாதிரி ஆட்கள் எழுது லாஸ் ஃபெயில்டு அப்படின்னு அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாஜிக்கலி நிறைய பேர் வந்து ஃபெயில்டுங்கிற கண்டிஷன் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 விதமானது தேவை. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ செகண்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல். இப்போ இதில் ஃபண்டமெண்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். ட்ரேடர்ஸ்க்கும் ஃபண்டமெண்டலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ்டில் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் பேஸ்ட் அனலைஸ் பண்ணால் என்னென்ன பண்ணலாம், ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய மெத்தடு ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா எஸ்எம்சி. எஸ்எம்சிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேரில் இருக்குது எஸ்எம்சி மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்க்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கோ ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில் ஸ்டிக். அப்போ கேண்டில் ஸ்டிக் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் கேண்டில்ங்கிறது எல்லாம் சொல்லுவோம், லைக்லி ஹேமர், பின்பார், ஷூட்டிங் ஸ்டார், ஸ்பின்னிங் டாப், இன்வெர்டட் ஹேமர், இது மாதிரி எல்லாமே சிங்கிள் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்னு வரும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த சிங்கிள் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ 2 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் பேரிஸ் எங்கோல்ஃபிங், புல்லிஷ் பேரிஸ் ஹராமி, பியர்சிங் லைன், டார்க் க்ளவுட் பேட்டர்ன், இது மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் படிக்கணும். ஓகே, அப்போ நான் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டைப் கேண்டில் ஸ்டிக் படிச்சிட்டேன், 2 டைப் கேண்டில் ஸ்டிக் படிச்சிட்டேன். இப்போ என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்து 3 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் படிக்கணும். சரி, ஓகே, 3 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் லேர்ன் பண்ணலாம் போனீங்கன்னா அங்கே என்ன வரும், மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, 3 ஒயிட் சோல்ஜர், 3 பிளாக் ரோ, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிப்பா, ஒரு வழியாக நம்ம கேண்டில் ஸ்டிக் எல்லாமே லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நான் ட்ரேட் பண்ண போகலாமா கேட்டிங்கன்னா இல்லை, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் படிக்கணும். ஸோ பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 30+ உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷனில் பேட்டர்ன் மட்டுமே இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் படித்தாச்சு, பேட்டர்ன்ஸ்லாம் படிச்சிட்டோம். இப்போ போய் நான் லேர்ன் பண்ணியாச்சு, ட்ரேட் பண்ணலாம் போனீங்கன்னா இது ஃபெயில்டாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லா பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா சம் பிரேக் அவுட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடராக தான் இருப்பாங்க.
அப்போ பிரேக் அவுட் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சம் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுவீங்க. லைக்லி RSI, ஸ்டோகாஸ்டிக், EMA, தென் போலிஞ்சர் பேண்டு. இது மாதிரி சம் இண்டிகேட்டர் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது 1:1, 1:2, மேக்ஸிமம் 1:3. அப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறதே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான். சரி, ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிட்டோம், பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி சக்ஸஸ் ரேஷியோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 50-50 தான். நான் மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடர் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ட்ரேடர் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம SMC கான்செப்ட், இட் மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரியாமல் ட்ரேட் பண்ணவங்க கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவாங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னு சொல்கிறோம். இப்போ அப் ட்ரெண்டுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் ஆர் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இதுவே எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபார்மேஷன் லோயர் லோ தென் லோயர் ஹை. ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ட்ரெண்ட் தெரியாமல் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஒரு ட்ரெண்டு உங்களுக்கு புல்லிஷாக இருக்கணும், அப்போ ஹையர் ஹையர் ஃபார்மேஷனில் அப் ட்ரெண்டில் போகணும். ஒரு ட்ரெண்டு உங்களுக்கு டவுனாக இருந்துச்சுன்னா அப்போது லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் கீழே போகணும். ஸோ இது மாதிரி ஃபார்மேஷன் இருந்தால் தான் அந்த ட்ரெண்டை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு அப் ட்ரெண்டை மீன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் வேணும். டவுன் ட்ரெண்டை மீன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு லோயர் லோ ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் உங்களுக்கு மார்க்கெட்டை வேணும். ஸோ இது இல்லாமல் எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணியாச்சு, ட்ரெண்டு புல்லிஸாக பேரிஸாக கண்டுபிடிச்சிட்டோம். புல்லிஸாக இருக்குங்கிறதுக்காக எங்களால் போய் பை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸ் தானே மேலே தானே போகும்னு சொல்லிட்டு பை பண்ணியிருப்பீங்க. மேபி என்ன பண்ணலாம், நீங்கள் பை பண்ண பிளேசஸ்லேருந்து கூட மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வரலாம். சேம் மார்க்கெட் ட்ரெண்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, ட்ரெண்ட் வந்து லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் பேரிஸில் இருக்குது, அப்போ மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் செல் பண்ண ஏரியா கூட என்ன பண்ணலாம், மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வரலாம். அப்போ என்ன ஆகும், ட்ரெண்டு டைரக்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிடிக்ட் பண்ணாலுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை எடுத்துக்கிட்ட போகிறோம். அப்போது ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஷ், இட் மீன்ஸ் ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்கும் போது உங்களுடைய ட்ரெண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அப் ட்ரெண்டு. அப்போ ஒரு அப் ட்ரெண்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுவோம். பை எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஏரியா. ஸோ ஒரு டிமாண்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் பை பண்ணணும். அட் சேம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு உங்களுக்கு பேரிஸு, அப்போ என்ன ஃபார்மேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக மார்க்கெட்டை செல் பண்ண போகிறோம். பட் செல் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா சப்ளை ஜோன். அப்போ இங்கே சப்ளை டிமாண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ். இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும் போது டிமாண்ட் ஜோனில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுக்கு நேம் தான் பை அட் லோ பாயிண்ட்டு. அட் சேம் ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணிங்கன்னா செல் அட் ஹை பாயிண்ட் சப்ளை ஏரியா. அப்போ நீங்கள் பையோ செல்ல பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான்
கடைசி பையராகவும் கடைசி செல்லராகவும் இருப்பீங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் பை செல் பண்ணும்போது. ஓகேங்களா? தென் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா லைக் ஏ ஆர்டர்ஸ். அது பையிங்காகவும் இருக்கலாம் ஆர் செல்லிங்காகவும் இருக்கலாம். அது பிளேசஸை பொறுத்து டிஃபர் ஆகும் மார்க்கெட்டில். அப்போது எஸ்எம்சி கான்செப்டில் இட் மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வெறும் மூணு மெத்தடு. ஒன்று மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, சப்ளை டிமாண்ட், தென் லிக்விடிட்டி. இதில் தான் ட்ரேடே பண்ண போகிறோம். அப்போ இது நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்காக கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அதனால தான் இதோட நேமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஷார்ட்டாக எஸ்எம்சின்னு சொல்லுவோம். ஓகே, சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜோன். அந்த ஜோனை ஒரு சிங்கிள் கேண்டிலுக்கு மினிமைஸ் பண்ணும்போது வரக்கூடியதான் ஓபி. ஓபின்னு வேறு ஒன்றுமே இல்லை, ஆர்டர் பிளாக். அது புள்ளியாகவும் இருக்கலாம் ஆர் பேரிஸாகவும் இருக்கலாம். எப்போ புல்லாக இருக்குது எப்போ பேரிஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஹைரி ஹையர் ரெஃபரன்ஸில் அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருப்பான். அப்போ ஹைரி ஹையர் ரெஃபரன்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பை கிடைக்கும். பை எங்கே கிடைக்கும்? டிமாண்ட் ஜோனு. அப்போ ஒரு டிமாண்ட் ஜோனை ஒரு சிங்கிள் கேண்டிலுக்கு மினிமைஸ் பண்ணும்போது வரக்கூடியதான் புல்லிஸ் ஓபி. அட் சேம் மார்க்கெட் லோயர் ஹெட் ஃபார்மேஷனில் போய்கிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? செல் பண்ணுவோம். செல் எங்கே பண்ணுவோம் கேட்டிங்கன்னா சப்ளை ஜோனு. ஸோ ஒரு சப்ளை ஜோனை ஒரு சிங்கிள் கேண்டிலுக்கு மினிமைஸ் பண்ணும்போது வரக்கூடியது பேரிஸ் ஓபி. ஓபிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஆர்டர் பிளாக்கு. கிளியருங்களா? ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேசிக் ஆஃப் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்ளை டிமாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தார். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான், சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வந்து மல்டிபிள் டைம் எங்கெல்லாம் உங்களுக்கு டேப் ஆகுதோ அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். எங்கெல்லாம் கீழே உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் ஆகும். பட் சப்ளை டிமாண்டுங்கிறது மார்க்கெட்டில் எங்கே அதிகப்படியான ஒரு பையிங் நடக்குதோ அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் ஆகும். ஸோ அப்படி மூமெண்டம் ஆகும்போது அங்கே கிரியேட் ஆகக்கூடியதான் டிமாண்ட் ஏரியா. அட் சேம் மார்க்கெட் எங்கெல்லாம் ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது ஒரு சப்ளை ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான பையிங் அதிகப்படியான செல்லிங். இதனால தான் மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பையிங் ஆர்டர் இருக்குது, இந்த பிளேஸில் எல்லாமே மார்க்கெட்டில் செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்குது. அப்போ அகெயின் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை பண்ணலாம். அகெயின் இந்த பிளேஸில் வரும்போது செல் பண்ணலாம். பட் இந்த பையிங்கும் செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணணும். பட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு பிரேக் அவுட்டும் ஆகலாம், இல்லை பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இல்லை இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது பிரேக் அவுட் ட்ரேடர் மாதிரி தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆர் புல் பேக் ட்ரேடர். இதுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது வைக்க முடியாது. பட் டிமாண்ட் சப்ளை ஜோனில் நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் வைக்க முடியும். எந்த ஜோனை மார்க் பண்ணுறீங்களோ அந்த ஜோனுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகுறது. ஆனால் அங்கே வந்து பிரேக் அவுட் கேண்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் பிரேக் அவுட் கேண்டில் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் போட்டு ரிவர்சல் ஆகும் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஓகே, இப்போ நம்மளோட கான்செப்ட் படி பேசிக் ஆஃப் எஸ்எம்சி, அதாவது இட் மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மணி ட்ரேடருக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 கண்டிஷன் தான். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இட் மீன்ஸ் ட்ரெண்டு ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். செகண்ட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ட்ரெண்டு டைரக்ஷனில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இட் மீன்ஸ் பிஓஸும் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஷார்ட் ஃபார்ம் ஐஎம்பி இட் மீன்ஸ் அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ் சொல்லுவோம் நம்ம இதை வந்து டீட்டெயில்டாக.
இல்லைனா கேப் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆர் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்லாம் எஃப்விஜி ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஆர் ஹை, அதாவது இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டில்ங்கிறது ஒரு லோ பாயிண்ட்லையோ இல்லை ஹை பாயிண்ட்லையோ இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணும் சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடருக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸ், இட் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாருமே கேட்டிங்கன்னா, ஓப்பன்லேருந்து மார்க்கெட் மேலே போனதுனால ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து ஒரு லோ பாயிண்ட். தென் இது ஒரு ஹை. இதுக்கு இன்னொரு வேர்டு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷனில் மேலே போகும்போது இம்பல்ஸ், அப்போ அதில் வரக்கூடிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அகெயின் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆகணும். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே, அதாவது ஒரு ஹைக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட், தென் அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ்ங்கிறது கண்டிப்பாக வரணும். அப்படி பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது should be a ரெட் கலர் கேண்டில் இல்லாமல் க்ரீனாக இருக்கணும். ஸோ இட் இஸ் கால்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் பாடி க்ளோஸ் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு விக் மட்டும் இருக்குது, அப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கிடையாது. அப்போது இந்த விக்குக்கு மேலே அடுத்த ஒரு பாடி க்ளோஸ் ஆனாதான் இட் இஸ் கால்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒருவேளை இங்கேயுமே எனக்கு என்ன ஆகலை, பாடி க்ளோஸ் ஆகலை, ஜஸ்ட் அனதர் விக்கு தான் ஃபார்ம் ஆகுது, அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகணும். அப்போது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது ப்ரீவியஸாக இருந்த ஹைக்கு மேலே எப்போ பாடி க்ளோஸ் ஆகுதோ அதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே, அப்போ இந்த ஹைக்கு மேலே இது பாடி க்ளோஸ் ஆகுதுன்னா இருக்குது, இது வந்து எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டில் எப்போ ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே விக்கு போகுதோ அப்போவே அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ்ங்கிற கண்டிஷன் வந்தால் தான் இட் இஸ் வேலிட் ஃபார் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது புல்லிஸுக்கு இதை மாதிரி பிரேக் அவுட் நடக்கணும் மார்க்கெட்டில். அப்போ பேரிஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எப்போ பாடி க்ளோஸ்ங்கிற கண்டிஷன் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நியூ ஹையர் ஹைங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கும். ஏன் இது ஹையர் ஹை அப்படி கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஹையோட கண்டிப்பாக ஹை ப்ரைஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹை கிடைச்சதுனால இந்த ஹைக்கும் இந்த ஹையர் ஹைக்கும் பிட்வீனில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் கால்டு ஹையர் லோ. கிளியருங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹையர் லோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டோட ஃபார்மேஷன். அப் ட்ரெண்டோட ஃபார்மேஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் ட்ரெண்ட் ஈக்குவல் டு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கிடச்சிருச்சிங்களா? அப்போ எப்போ எனக்கு மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கிடைக்குதோ அப்போ நான் பண்ணக்கூடியது பையிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக பை இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஆமாம், கரெக்டு தான். விக் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு பாடி க்ளோஸ் தான் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மீன் பண்ணும். அப்போது இதுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, புல்லிஷ் பிரேக் ஆஃப் கிடச்சிருச்சு எனக்கு மார்க்கெட்டில். ஸோ நோட் பண்ணிக்கலாம் நம்ம, இது வந்து ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்டு சேம் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே போகுது மார்க்கெட், அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போனதுனால ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, தென் ஆட்டோமேட்டிக்கலி இது நம்மளுக்கு ஒரு லோ பாயிண்ட்.
தென் இந்த பிளேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகெயின் அந்த லோ கீழே பாடி க்ளோஸுங்கிறது வரணும். அப்போ இந்த பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறது தான் இருக்க போகுது மார்க்கெட்டில். ஸோ இட் இஸ் கால்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு அப் ட்ரெண்டில் எப்படி ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகுதோ அட் சேம் ஒரு டவுன் ட்ரெண்டில் ப்ரீவியஸ் லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை கீழே பாடி க்ளோஸ் ஆகலைன்னா ஒன்ஸ் ஒரு விக்கு மட்டும் போகுது. அப்போது இந்த விக்குக்கு கீழே எப்போ பாடி க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு இட் இஸ் வேலிட் ஃபார் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, பிரேக் ஆஃப் கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் லோவை விட நியூ ஒரு லோ கிடைக்கும். எப்போ மார்க்கெட்டில் நியூ லோ கிடைக்குதோ இட் இஸ் ஆல்சோ கால்டு லோயர் லோ. ஸோ இந்த லோயர் லோ கிடைச்சதுனால இந்த லோக்கும் லோயர் லோக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் கால்டு லோயர் ஹை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ஈக்குவல் டு லோயர் லோ தென் லோயர் ஹைங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சாச்சு. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராகவே சொல்லிடலாம், ட்ரெண்ட் இஸ் பேரிஸ். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிக்கும் போது மார்க் பண்ணோம் என்னது பிரேக் அவுட்டு. அதே போல் இங்கே என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட்டில் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஸோ புல் பியர் பிரேக் அவுட் இவ்வளோ தான், இதில் வேறு எதுவுமே எக்ஸஸாக இருக்க போகிறதில்ல மார்க்கெட்டில். அப்போ ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பேசிக்கில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா பிரேக் அவுட்டு தான். ஸோ பிரேக் அவுட் என்ன பண்ணிட்டோம், ரொம்பவே கிளியராக நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ் ஆர் கேப் ஆர் ஃபேர் வேல்யூ கேப். இன்னும் சிலர் சொல்லுவாங்க ஒரு 3 கேண்டிலுக்கு வரக்கூடிய இம்பேலன்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில் ஸ்டிக் மூலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்னெல்லாம் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கேண்டில் ஸ்டிக் எடுத்திங்கன்னா 4 விஷயம் தான் இருக்கும். ஸோ 1 ஓப்பன். ஸோ 2வது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைங்கிறது ஒன்று இருக்கும், தென் லோங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஹை லோ அப்படிங்கிறது காமனாக எல்லா விதமான கேண்டில்ஸுக்கும் ஒன்று தான். பட் ஓப்பன் க்ளோஸுங்கிறது கலரை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ கேண்டில் கலர் ரெட்டாக இருக்கும்போது ஓப்பன் மேலே க்ளோஸ் கீழே, இது வந்து டவுட்டே வேண்டாம், சூப்பர். ஆனால் கேண்டில் கலர் வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸுங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ ஓப்பனுங்கிறது எனக்கு கீழவும் க்ளோஸுங்கிறது மேலே வரும். கேண்டில்ஸ்டிக்கில் இந்த 4 தவிர எதுவும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது, இவ்வளோ தான். அப்போ இதை வச்சு எப்படி நான் இம்பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ எப்படி மார்க்கெட்டில் புல் அண்ட் பேர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே போல் மார்க்கெட்டில் புல் இம்பேலன்ஸ் தென் பியர் இம்பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புல்னா என்ன, அப் ட்ரெண்டு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மேலே தான் போக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில், ஃபோர்த், இது மாதிரி எத்தனை கேண்டில்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ பியர் என்ன, மார்க்கெட் கீழே வரப்போகுது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இங்கேயும் எத்தனை கேண்டில்னாலும் உங்களுக்கு கீழே போகலாம். அப்போ மார்க்கெட் வந்து மேலே போனாலும் கீழே போனாலும் இம்பேலன்ஸ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கேண்டில், எனி 3 கேண்டில் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஏதாவது ஒரு 3 கேண்டில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இம்பேலன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது புல் இம்பேலன்ஸ் பார்க்குறதுக்கு மேலேருந்து நீங்கள் செக் பண்ணணும். இது தேர்ட் ஒன், இது செகண்ட் ஒன், தென் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ பியருக்கு அதே போல் கீழிருந்து பார்க்கணும். இது தேர்ட்,
இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இம்பேலன்ஸ் செக் பண்ணுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ நான் இதில் ட்ரா பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டிலோட பாடி மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கேண்டில்ஸ்டிக்கில் ரெண்டு விஷயம் தான் இருக்கும், ஒன்று பாடி, இன்னொன்று விக்கு. ஸோ பாடி எதை மீன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில்ஸ்டிக்கோட ஓப்பன் க்ளோஸு. அப்போ விக்கு எதை மீன் பண்ணோம், கண்டிப்பாக கேண்டில்ஸ்டிக்கோட ஹை லோ மீன் பண்ணோம். ஒரு புல்லிஷ் இம்பேலன்ஸ் அப்படிங்க பார்க்கும்போது தேர்டு கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கும், ஸோ தேர்டு லோ ஃபர்ஸ்ட் ஹை. ஒரு மார்க்கெட்டில் புல்லிஷில் இம்பேலன்ஸ் பார்க்கணும்னா தேர்டு கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்டுக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ், இட் மீன்ஸ் கேப்பு அப்படி சொல்லலாம். ஸோ இதான் நம்மளோட ப்ராப்பரான இம்பேலன்ஸ். அப்போ பியரிஸ்க்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிங்க ஆப்போசிட்டில் வரும். தேர்டு கேண்டிலோட ஹை பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ் கால்டு இம்பேலன்ஸ். ஸோ நான் வந்து லோ ஹை மார்க் பண்ணல, ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஸோ எனி த்ரீக்கு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். மூணுமே ரெட்டாக தான் இருக்கணும், மூணுமே க்ரீனாக இருக்கணுங்கிற கண்டிஷன் மார்க்கெட்டில் கிடையாது. எனி த்ரீக்கு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தேர்டு கேண்டிலோட லோக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ் கால்டு இம்பேலன்ஸ். ஸோ அதே போல் பேரிஸ் பார்க்கும்போது தேர்டு கேண்டோட ஹைக்கும் ஃபஸ்ட்டு கேண்டோட லோக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட் பிளேசஸ் கால்டு இம்பேலன்ஸு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம் ஒரு இடத்துல மார்க்கெட்டுக்கு மெயினாக தேவையானது என்னென்ன அப்படிங்க சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு. ஸோ செகண்ட் நம்ம சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டு. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிறது எதை மீன் பண்ணுங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸு. ஸோ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இந்த இம்பேலன்ஸ் வச்சு நம்ம பார்க்குறது. அப்போ எல்லா பிளேஸ்லையும் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் எடுத்து நம்ம இப்போ சார்ட்டை பார்க்குறோம். ஸோ இப்படி சார்ட்டை பார்க்கும்போது இப்போ இது வந்து 3 கேண்டில் கீழே வந்துருக்கு. இது தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு. தேர்டு கேண்டிலோட லோக்கும் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் அன்மிட்டிகேட் பிளேசஸ் இருக்குது. மைனூட்டாக ரொம்ப மைனூட்டாக இருந்தாலும் ஓகே தான். 0.1 இருந்தால் கூட இம்பேலன்ஸ் ஆல்சோ கால்டு இம்பேலன்ஸ் தான். தென் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது தேர்டு, இது செகண்ட், இது ஃபஸ்ட்டுன்னு எடுத்தோம். தென் இது தேர்டு, இது செகண்ட், இது ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு சம் இம்பேலன்சஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் எவ்ரி 3 கேண்டில் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இம்பேலன்ஸுங்கிறது மார்க்கெட் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லா பிளேஸில் போயிட்டு மார்க்கெட்டில் இம்பேலன்ஸ் மார்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த இம்பேலன்ஸில் நம்ம எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு டைரக்ஷனில். ஸோ ட்ரெண்டு டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் இட் இஸ் கால்டு அப் ட்ரெண்டு, லோயர் லோயரில் ஃபார்மேஷன் இட் இஸ் கால்டு டவுன் ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு உங்களுக்கு புல்லிஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது பிரேக் அவுட் பண்ண கேண்டில் தான் நம்மளோட தேர்ட் கேண்டில். அதே போல் பேரிஸில் கீழே பிரேக் அவுட் பண்ண கேண்டில் தான் உங்களோட தேர்ட் கேண்டில். ஸோ அந்த தேர்டு கேண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டுங்கிற இம்பேலன்ஸ் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு இது பிரேக் அவுட் கேண்டில் தேர்டு, இது செகண்ட், தென் இது ஃபஸ்ட் ஒன்று. இது மாதிரி 3 கேண்டில் இருக்குது. இப்போ என்னோட பிரேக் அவுட் பண்ண கேண்டிலுக்கும் தேர்டு செகண்ட் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் சம் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்படி இம்பேலன்ஸ் இருக்குன்னா என்னது எனக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா அந்த கேண்டில் ஃபுல்லாக நம்மளுடைய ஆர்டர் பிளாக், ஆல்சோ known as டிமாண்ட் ஜோன்.
ஸோ அதே போல் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் நடக்கும்போது என்னோட பிரேக் அவுட் கேண்டில் அப்படிங்கிறது தேர்ட் கேண்டில், தென் செகண்ட், இது ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ இந்த தேர்டு கேண்டிலோட ஹைக்கும் ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட்டட் பிளேசஸ் கால்டு இம்பேலன்ஸ். அப்படி இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபுல்லாக ஆர்டர் பிளாக், ஆல்சோ known as சப்ளை ஜோன், ஏன்னா ட்ரெண்ட் பேரிஸு. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம 3 கேண்டில் வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் மார்க்கெட்டில் இது மாதிரி 3 கேண்டில் தான் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. மல்டிபிள் கேண்டில்ஸுக்கு வரும். அப்போது என்னோட பிரேக் அவுட் பண்ண கேண்டில் தேர்டுன்னு எடுக்கும்போது தேர்டு, செகண்ட், இன்னும் கிளியராக சொல்கிறேன், பிரேக் அவுட் பண்ண கேண்டில் தேர்டு, செகண்ட், தென் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த தேர்டு கேண்டோட லோக்கும் ஃபஸ்ட்டு கேண்டோட ஹைக்கும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம் இம்பேலன்ஸ் இருக்குது. இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை போய் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கேண்டில் தேர்டாகவும் தென் இது செகண்டாக வரும், தென் இது ஃபஸ்ட்டாக வரும். அப்போது இந்த தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே எனக்கு என்ன இருக்கும், மார்க்கெட்டில் சம் அன்மிட்டிகேட் பிளேசஸ்ங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது மாதிரி மல்டிபிள் இம்பேலன்ஸ் வரும்போது இதுதான் ரூல் சொல்லியிருக்கோம், லோ ஆர் ஹை பாயிண்ட்டுங்கிறது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிடுவோம், கரெக்டு தான். இம்பேலன்ஸ் செக் பண்ணிடுவோம். ஒருவேளை மல்டிபிள் இம்பேலன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடியதான் எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட், அதான் லோ. ஸோ அப்போ அந்த லோ பாயிண்டில் வரக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் என்னுடைய ஆர்டர் பிளாக், இட் இஸ் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஆர் டிமாண்ட் ஜோன் சொல்லலாம். அப்போ அதே போல் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட்டை மல்டிபிள் இம்பேலன்ஸ் வரும்போது என்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்டில் வரக்கூடிய இம்பேலன்ஸ் வேணும். இம்பேலன்ஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. அது என்னுடைய பேரிஸ் ஓபி ஆர் சப்ளை ஜோன். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 2 டைரக்ஷன் பார்த்தாச்சு. தென் இம்பேலன்ஸ் அன்மிட்டிகேட் பிளேசஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய புல்லிஸ்க்கு லோ பாயிண்டாகவும் பேரிஸ்க்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பிளாக், இட் மீன்ஸ் டிமாண்ட் ஆர் சப்ளை ஜோன்ங்கிறது நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில். ஓகே, 2 டைரக்ஷன் பார்த்தாச்சு, இம்பேலன்ஸ் செக் பண்ணியாச்சு, ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போ அகெயின் இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் டேப் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி ட்ரிகர் ஆகும். ஸோ இனிமேல் எஸ்எம்சி நிறைய சொல்லுவாங்க ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் வேணுங்கிறது. அப்படிலாம் கட்டாயமே கிடையாது. ஆர்டர் பிளாக்குங்கிறதுக்கு 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெண்ட் டைரக்ஷனில் பிரேக் அவுட் நடந்திருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இருக்கணும். தென் இம்பேலன்ஸ் வந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்லேயும் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்லேயும் இருக்கணும். அப்போ பிட்வீன் தான் ட்ரேட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஸோ பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் ப்ராபபிலிட்டி கம்மி கம்பேர்ட் டு லோவஸ்ட் ஒன் ஆர் ஹையஸ்ட் ஒன். அப்போ எப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது டேப்பாக இருந்து உங்களோட என்ட்ரி. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆர்டர் பிளாக் கீழே பாடி எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது கொடுக்கணும். லைக்லி இதை மாதிரி கண்டிப்பாக கேண்டில்ஸ்டிக் சார்ட் எல்லாமே காட்டிடலாம். ஸோ ஒரு பாடி க்ளோஸுங்கிறது எப்போ வருதோ அப்போ தான் உங்களோட ஸ்டாப் லாஸு. இப்போ தான் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பேனிக் ஆகும். அப்போ ஒரே கேண்டில் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் போயிடுச்சுன்னா அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்டு டைரக்ஷனில் மார்க் பண்ணும் போது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ்ங்கிறது அடிக்காது, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். அப்போ டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டார்கெட்டுங்கிறது ட்ரெண்டு டைரக்ஷன் ஸ்ட்ராங்காக புல்லிஸாக இருக்கும்போது ப்ரீவியஸ் ஹைங்கிறது உங்களோட டார்கெட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிஸ்க் ரிவார்டும் போகும்போது ஒரு மினிமம் சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ஃபாலோவர்ஸ் அதுக்கு தெரியும், மினிமம்ங்கிறது ஒரு 1:5 தான் தாராளமாக கிடைக்கும்.
நம்ம 1:30 எடுத்துருக்கோம். நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ அதே போல் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் நடக்கும்போது வரக்கூடிய ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது should be a சப்ளை ஜோன். ஸோ டேப் பண்ணும்போது என்ட்ரி டார்கெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் மினிமம் லோ பாயிண்ட் நம்ம வைப்போம். அதே போல் ஸ்டாப் லாஸ்ங்கிறது எப்போ உங்களோட பாடி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அது ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ். க்ளோஸ் மீன்ஸ் கேண்டில் கலர் க்ரீன் ஆகணும். ஒருவேளை அப்படி பாடி க்ளோஸ் ஆகலாம் தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம். எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். எப்போ கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் புல்லிஸாக இருக்கும்போது மட்டும். இதுதான் மார்க்கெட்டோட ஒரு பேசிக்கான ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி இம்பேலன்ஸ் செக் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லோ எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணக்கூடிய மெத்தடு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் இது வந்து ஆர்டர் பிளாக்கு ஓகேங்களா. ஸோ சப்ளை டிமாண்ட் ஒரு ஜோன். ஸோ ஜோனாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் போயிருப்பான், ஹையர் அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இப்படி மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பெரிய மூமெண்டம் ட்ராப் ஆகிருக்கும். மேபி இது ஒரு நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஒரே 2-3 கேண்டில் விழுந்துருக்கலாம். உடனே இந்த இடத்த போய் ஒரு ஜோனாக மார்க் பண்ணுவாங்க. இது என்ன ஜோன்னா சப்ளை ஜோன் சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒரு செல் ஆஃப் நடக்கும்போது கிடைக்கக்கூடிய சப்ளை ஜோன். உடனே இமீடியட்டாக போய்ட்டு இங்கே வந்து செல் பண்ணு நினைப்பாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டு என்னவோ அந்த ட்ரெண்ட் டைரக்ஷனில் போகும். அப்போ இதோட ட்ரெண்ட் என்ன, லோ ஹை ஹையர் ஹை ஹையர் லோ. அப்போ இவ்வளோ பெரிய ட்ராப் நடந்தாலுமே ட்ரெண்டு அப்படிங்கிறது புல்லிஸு. அப்போ கீழே வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டை டேப் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணுவான் மார்க்கெட்டு அகைன் இப்படி சூட்டப் ஆகிட்டு போவான். அப்போ அந்த ட்ராப்பை நான் பிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்எம்சியோட பேசிக்கில் பிடிக்க முடியாது. நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ராப்பை நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அதே போல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு லோயர் ரெஃபரன்ஸ் கீழே போய்கிட்டு இருப்பாங்க. சம் பிளேஸில் போய்ட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த திடீர்னு ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்கும்போது எல்லாருமே நினைக்கக்கூடியது மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஆக்சுவலாக கிரியேட் ஆகிருக்கும். பட் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் கீழே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ட்ரெண்டே எனக்கு பேரிஸாக இருக்கும் போது மேலே வரக்கூடிய இந்த ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறது ரீட்ரேஸ்மெண்ட். இந்த டவுன்ஃபாலுக்கு தேவையான சம் ரீட்ரேஸ்மெண்ட் தான். பட் நம்ம என்ன இந்த ரீட்ரேஸ்மெண்ட் போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். பட் அதுதான் பண்ணக்கூடாது. கிளியருங்களா? அப்போ இதில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோன் மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில்ட் ஆகும். அதனால தான் ட்ரெண்டு டைரக்ஷன் வரக்கூடிய ஆர்டர் பிளாக்கோ சப்ளை டிமாண்டை ஒர்க் பண்ணோம். இப்போ இதுவே எனக்கு மார்க்கெட்டில் இப்படி கீழே வராமல் ஒரு கன்சல்ட் அப்புறம் மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ங்கிறது மேலே போயிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் பண்ணது என்னவா இருக்கும் கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஏரியா. அப்போ இந்த டிமாண்டுக்கு என்ன பண்ணலாம்னா கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களோட டிமாண்ட் ஜோனுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸ். டார்கெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்விங் ஹை வைக்கணும். சம் பிளேசஸில் 50% டார்கெட்டு ஆர்எம்எஸில் கான்செப்ட்லாம் வச்சுருப்போம். எல்பிடபிள்யூ எஸ்டபிள்சிஎஃப் இது மாதிரிலாம் டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதே போல் தான் பேரிஸ்லையுமே ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது சப்ளை ஏரியா. அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த சப்ளை ஏரியாவில் நீங்கள் அகைன் செல் பண்ணலாம். ட்ரெண்ட் டைரக்ஷனுங்கிறது பேரிஸாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கான ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து லைவ் ஷாட் அப்படி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ என்னையோட மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக ப்ரீ சார்ட் அனலைசிஸ் போஸ்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து ஒன் செகண்ட். ஸோ இங்கேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டை வந்து ரூல் பண்ணுது மேலே தான் போகணுங்கிற மாதிரி. ஸோ தென் அகெயின் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும்.
இங்கேருந்து கீழே இந்த மார்க்கெட் அகெயின் இங்கேருந்து மேலே போயிருக்கான். ஸோ இதை அனதர் ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன். அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது புல்லிஷ் தான், இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த பிளேஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்டு புல்லிஷு, பட் இதுக்கான ஆர்டர் பேக்கிறது இந்த இடத்துல எனக்கு கிடைக்கல. இட் மீன்ஸ் டிமாண்ட் ஏரியா. தென் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா விதமான ஃபாலையும் நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு டைரக்ஷன் ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அப்போ இந்த லோ விழுந்திருக்கே, இதை என்னால் பிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஜனவரி 16 ஸ்டார்டே நான் வந்து 1 மினிட் எடுத்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1 மினிட்டோட சார்ட் எடுத்திங்கன்னா என்ன பண்ண கேட்டிங்கன்னா 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியணும். அப்போ 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான் ஒரு ஆல் டைம் ஹை. ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து மார்க்கெட் என்ன நடக்கலாம். அப்போ இந்த ஆல் டைம் ஹையில் எப்படி நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஷாக இருந்திருக்கு. அகைன் இதுக்கான டிமாண்டுங்கிறது மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லை. இட் மீன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பேக்கு. தென் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு மார்க்கெட்டில் ஒரு லோ பிரேக் அவுட். தென் இந்த பிளேஸ்லேருந்து ஒரு லோ வச்ச கேண்டோட ஹையை எடுத்து அகைன் ஒரு லோ பிரேக் அவுட்டு. ஸோ இதில் பிரேக் அவுட் கேண்டில்ங்கிறது இந்த லாங் பாடி ரெட் கலர் கேண்டில். ஸோ தேர்ட் கேண்டில். அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு. தேர்டு கேண்டிலோட ஹைக்கும் ஃபஸ்ட்டு கேண்டோட லோக்கும் அன்மிட்டிகேட் ப்ரைஸுங்கிறது இல்லை, இது விட்டுடலாம். தென் இது தேர்டு செகண்ட் ஃபஸ்ட்டு. இந்த தேர்டு கேண்டோட ஹைக்கும் ஃபர்ஸ்ட் லோக்கும் இங்கே அன்மிட்டிகேட் ப்ரைஸஸ் இல்லை, அப்போ இம்பேலன்ஸ் இல்லை. தென் இது தேர்ட் செகண்ட் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த தேர்டு கேண்டோட ஹைக்கும் ஃபஸ்ட்டு கேண்ட் லோக்கும் அன்மிட்டிகேட் ப்ரைஸஸ் இருக்குது. அப்போது இம்பேலன்ஸுங்கிறது மார்க்கெட்டில் கொடுத்தாட்டாங்க. அப்போ இம்பேலன்ஸ் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளோட பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ ட்ரெண்டு டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு லோயர் லோ, தென் லோயர் ஹை. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு ப்ராப்பரான லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன். ஸோ லோயர் ஹை லோயர் நம்ம சொல்லக்கூடியது ட்ரெண்டு பேரிஸ் ஆயிடுச்சு. அப்போ பேரிஸ்க்கு என்ன இடத்துல என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். செல் பண்ணக்கூடிய பிளேசஸ்ங்கிறது கண்டிப்பாக சப்ளை ஜோன், அதான் ஆர்டர் பிளாக் நம்ம சொல்லுவோம். மார்க் பண்ணிவிட்டோங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேப்பு தாங்க முடிஞ்சு போச்சு. அப்போ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், எப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸு. அப்போ ஒரு 5 பாயிண்ட்டு. பட் டார்கெட் அப்படிங்கிறது இது வந்து பிளேஸை பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சாலும் என்ன பண்ணலாம், இந்த ஸ்விங் லோ பாயிண்ட் வைக்கலாம் ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் உங்களோட என்ட்ரி ட்ரிகராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடியாக இருப்போம் நம்ம. ஸோ ஒரு 5 to 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ டார்கெட்டுங்கிறது மினிமம் இந்த லோ. ஸோ கிளியராக என்ன ஆச்சு உங்களுக்கு, ஒரு 1:5 கிடச்சிருச்சிங்களா சிம்பிளாகவே. ஏன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் பேரிஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே தான் போகும். இது 1 மீட்டரோட சார்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இதே போல் மார்க்கெட்டில் இங்கேருந்து ட்ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு லோ பிரேக் அவுட். அகைன் இந்த லோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டு பேரிஸு. அப்போது இந்த 1 மினிட்டோட சார்ட்டே சொல்லிட்டான் மார்க்கெட் வந்து பேரிஸ் தான். ஸோ இங்கே டேப் ஆனது எவ்வளோ பாயிண்ட் கிட்டத்தட்ட போயிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து லோயர் ஹை லோயரில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ லோயர் ஹை லோயரில் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் அனதர் ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் ஆனால் தான் ட்ரெண்டே உங்களுக்கு என்ன ஆகும், புல்லிஸ் ஆகும். அப்போ இதே சார்ட் அகைன் 1 மினிட் எடுத்து காட்டுறேன். 1 மினிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் படி இது அனதர் lower halo lower formation, again lower halo lower formation, another lower halo lower formation. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு ப்ராப்பராகவே பார்த்தீங்கன்னா லோயர் ஹலோ லோ ஃபார்மேஷன் வந்து கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த லோயர் ஹலோ லோ ஃபார்மேஷன் இருக்கும்போது அகைன் இந்த பிளேஸில் நம்மளுக்கு சம் சப்ளை ஜோனுங்கிறது வருது. அகைன் அங்கே டேப்டு ஸ்டில் ட்ரெண்ட் என்னவாகல எனக்கு மார்க்கெட்டில் புல்லிஸாக மாறலை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் செல்லு தான். அப்போ இந்த பிளேஸில் ஆன ஒரே ஒரு ட்ரெண்டு டவுன் ஆகும்போது கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஒரு 1000 பாயிண்ட் நேர் வந்து ட்ராப் பண்ணிட்டான்.
இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட். அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணலாம், தாராளமாக செல்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இது 1 மினிட்ல மட்டும் இல்லை, 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ 5 மினிட்ஸில் இப்போ நம்மளோட நிஃப்டி சார்ட்டுமே எடுத்திங்கனாலுமே இந்த பிளேஸில் மார்க்கெட் கண்டிப்பாக ட்ராப் ஆகிருக்கு. அப்போ ட்ராப் ஆக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராப்பு, சம் பிளேஸில் ஒரு கன்சால்டேஷன் ஒரு பெரிய ஃபால். அப்போ இந்த கன்சால்டேஷன் ஆகிட்டு ஃபால் ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோன். நம்ம சொன்ன மாதிரி எப்போ ஒரு நார்மல் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆகுதோ அப்போ சப்ளை கிரியேட் ஆகும், பெரிய அப்சைடு போச்சுன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபாலை நம்ம ஒரு சப்ளை ஜோனாக மார்க் பண்ணலாம் மார்க்கெட்டில். அப்போ என்ன இருக்கணும், கண்டிப்பாக மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும் போது சப்ளை ஜோன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், சிம்பிளாகவே இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன இடமே சப்ளை ஜோனு தான், 84 பாயிண்ட். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேயுமே அதே கண்டிஷன் தான், நல்ல ஒரு கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸுமே மார்க்கெட்டில் ஒரு சப்ளை ஜோனு தான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோன் டேப் பண்ண அடுத்தது என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு ஃபால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ இவ்வளோ தூரம் ஃபால் இருந்துச்சு, ஏங்கிறதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேசஸில் மார்க்கெட் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் ஹை, தென் ஒரு ஹையர் லோ. அப்போ என்னாச்சு, இந்த பர்டிகுலர் பிளேஸில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த பிளேஸில் தேர்டு செகண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸுங்கிறது இந்த பாயிண்ட் தான், இந்த நியூட்ரல் கேண்டில் சொல்லுவோம் நம்ம இதை, இல்லை ஒரு லைக்லி ஹேமரு. ஸோ இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு, ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி, ஸோ டார்கெட்டுங்கிறது டிஃபர் ஆகும், மேபி மேலேயும் போகலாம், இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை போகலாம், பிளேசஸ் பற்றி டிஃபர் ஆகும் நம்ம ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ மினிமம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, ஆனால் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தாச்சு, லைக்லி 1:3 உங்களுக்கு இது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான் நம்மளுக்கு. அப்போ இது இல்லை, ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டோ கண்டிப்பாகவே உங்களுக்கு அது சக்ஸஸ்ங்கிறது கொடுக்கும். அது ஹையர் டைம் ஃப்ரேமாக லோயர் டைம் ஃப்ரேம் கேட்டிங்கன்னா இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறது 5 மினிட்டு, தென் 1 ஹவர். அப்போ க்ரூடுக்கு அப்படி கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து க்ரூட் இன்ன வரைக்கும் உள்ளே போகலை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதில் வந்து நம்ம ரெகுலராகவே வீடியோவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் தான். ஸோ யூடியூப்போட நேம் தமிழ் ஸ்டாக். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான லெவல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருப்போம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் யாருனாலுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரீ சார்ட் லெவல்ஸ் தென் போஸ்ட் மார்க்கெட் ரெண்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இது எதுக்காக கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட லேர்னிங்காக தான், எல்லாமே ஃப்ரீ லெவல்ஸு தான். அது போக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எஸ்எம்சி கான்செப்டில் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம், மென்டார்ஷிப். ஸோ அந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்சி கான்செப்டோட பேசிக் டு அட்வான்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும், மார்க்கெட்டோட ரியல் மெத்தடில் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறத நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் இந்த வெபினார் வந்திருக்கும். பட் ட்ரேட் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்மளுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது போட்டிருப்போம், தினமும் 2000 சம்பாதிப்பது எப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். இது வந்து என்னோட P&L நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம தமிழ் ஸ்டாக் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா இதோட P&L ஒரு 5K வச்சு மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க நிறைய பேர். பட் நம்மளோட எஸ்எம்சி கான்செப்டில் இந்த 5K வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதில் தெளிவாக போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் 69K நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வித்தின் 16 டேஸில். ஸோ அதோட வீடியோ ஃபுல் வீடியோ இதில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ப்ரோக்கரேஜ்ங்கிறது நம்ம வந்து அலைஸ்பிள் பண்ணாதனால ப்ரோக்கரேஜ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 10K பண்ணோம். அப்போ நீங்கள் அலைஸ்பிள் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் இனிமேல் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அது போக நம்மளோட ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட மென்டார்ஷிப்லேயும் சம் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது போக ஃபஸ்ட்டு 1 மந்த் நம்ம ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் மட்டும் கொடுத்துட்ருப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வியூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ யாராவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
டவுட் இருக்குங்களா இருக்காது ஏதாவது? ஆமாம், அதாவது 800 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். எப்போ அப்படின்னா 1 மினிட்டா எவ்ரி லோயர் ஹை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? டே சார்ட்லேயே ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா முத்து ப்ரோ உங்களுக்கு தான் சொல்கிறேன், டே சார்ட்லேயே ஒர்க் ஆகும். அது போக ஸ்விங் ஸ்டாக்குக்குமே நீங்கள் கண்டிப்பாக எஸ்எம்சி கான்செப்டில் ட்ரேட் பண்ண முடியும். அப்போ ஸ்விங் ஸ்டாக்குன்னு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஃப்ரேம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கிளாஸ் ஃபீஸ் தென் அலைஸ் ப்ளூ என்ன டிஸ்கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதில் ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?